ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பனகர்கட்டா ஜூவில் தான் இருக்கோம். இந்த ஜூ வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஜூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜூவை சுற்றி பார்க்குறதுக்காக நானும் என் சிஸ்டர்ஸ் அப்புறம் என் ஹஸ்பண்டோட போயிட்டோம். ஸோ இந்த ஜூவை மட்டும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா பெர் ஹெட் வந்து 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராவாக சஃபாரி ரைடு அப்புறம் பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஜூவை சுற்றி பார்க்குறதுக்கு நடந்து போகணுன்னு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைய வச்சுருந்தோம், தூக்கிட்டு போக முடியாதுன்ட்டு இந்த மாதிரி ஒரு வெஹிக்கல் எடுத்துக்கிட்டோம். இந்த வெஹிக்கலுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 rupees வாங்கிக்கிறாங்க. ஸோ நாங்கள் போய் ஃபஸ்ட்டு பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைகர் தான் பார்த்தோம். இந்த டைகர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லயனை தான் பார்த்தோம். இந்த சிங்கம் வந்து நாங்கள் போன டைமே எங்கள் கிட்டக்க வந்துச்சு. நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது அந்த சிங்கத்தை பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்தது என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிராஃபி தான் பார்த்தோம். நாங்கள் வெயிட் பண்ணி கிட்ட வரும்னு பார்த்தோம், ஆனால் வரவே இல்லை. ஸோ இவ்வளோ தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சது. அடுத்தது இந்த கரடியை பார்த்தோம். இதுவும் வந்து நாங்கள் கிட்ட வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் பின்னாடி தான் இருந்தது. அதுவும் ஃபேஸை காமிச்சிட்டு இல்லாமல் அதோட பேக் சைடை காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ என்னால் இவ்வளோ தான் அதை கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரிச் வச்சுருந்தாங்க. இது ஒன்று மட்டும் இல்லை, ஒரு 4-5 இருந்துச்சு. இதுவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அடுத்தது இந்த பெரிய ஏரியாவில் நிறைய ஓனாய் நின்றுச்சு. அதில் ஒரே ஒரு ஓனாய் தான் வெளியே வந்தது. இது போது பாருங்கள், அதையும் நான் ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். அடுத்தது இந்த மாதிரி ஹிப்போபொட்டமாஸ் ஒரு 2-3 இருந்தது. அடுத்தது மான் நிறையா வச்சுருந்தாங்கங்க. அங்கே நிறைய இந்த மாதிரி மான் கூட்டமாக வந்துச்சு. நாங்கள் போனப்போ எங்கள் கிட்டேயே எல்லாம் நெருங்கி வந்தது. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு எல்லாமே. அடுத்தது எலிஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய எலிஃபண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க க்யூட்டாக இருந்தது. அடுத்தது இந்த ஜூ உள்ளாரையே இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் செட் பண்ணியிருந்தாங்கங்க. அதாவது ஒரு பெரிய மலைக்கு நடுவுலேருந்து இந்த மாதிரி தண்ணி கொட்டுற மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. நடுவில் பனர்கட்டா ஜூங்கிற போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. இங்கே நாங்களும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இதுவும் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஜூ உள்ளாரையே ஒரு சின்ன லேக் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நம்ம வேணும்னா போட்டிங் போய்க்கலாம். அப்புறம் அங்கேயே இந்த மாதிரி பேர்ட்ஸ் வகைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. என்னால் ஆனால் கொஞ்சம் தான் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. இது வந்து வெள்ளை மயில். அப்புறம் அந்த ஜூவில் வந்து நிறைய மங்கீஸ் இருந்தது. அதில் குட்டி குட்டி மங்கீஸ்லாம் வந்து அதுங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியே நவுந்து வந்து இந்த மாதிரி விளையாண்டாங்க. நம்ம ஏதாவது ஃபுட்டு கொடுத்தோன்னா வாங்கி சாப்பிட்றாங்க. மற்றபடி நம்மள்கிட்ட எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. க்யூட்டாக நம்ம கொடுக்கறத மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒன்று இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளார இருக்குது பாருங்கள். அதை பார்த்தோன்னே ரொம்ப சிலிர்த்துருச்சு உடம்பெல்லாம். அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக பார்க்க நல்லா இருந்தது. இதில் ஒரு ஸ்னேக் ஒன்று இருக்குது பாருங்கள். அடுத்தது இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தண்ணியில் வந்து ஆமை நிறையா விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஆமை மட்டும் இல்லாமல் முதலைகள் கூட நிறையா இருந்தது. ஆனால் என்னால் எல்லா அனிமல்ஸ் பேர்ட்ஸையும் கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன கவர் பண்ண முடிஞ்சதோ அதை தான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸ் வெரைட்டி கூட அங்கே நிறையா இருந்தது.
ஸோ நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் அனிதா. பாய்.